இன்றைக்கி காலையில் இப்படி தான் இருக்குது. எல்லாம் இருக்கிற தண்ணி துணி எல்லாம் அதில் கழுவிட்டு போயின்னு வரும். தண்ணி நல்லா தான் போகுது. ஆற்றுல போகிற தண்ணி மாதிரி தான் தண்ணி ஆற்றுல போகிற மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ளே தண்ணி வராமல் தான் நல்லா தான் இருந்திருக்கும். எல்லாம் ஜாலியாக தண்ணி போகுது பார்க்குறதுக்கு. 2 பக்கமும் நல்லா தண்ணி போகுது. தண்ணி போகிறதுல என்ன பெரிய விஷயம்னா இதில் நிறைய மீனுங்க போகுது. எல்லாம் டேம் தண்ணியில் திறந்து வந்ததில்ல, அதனால் ஏகப்பட்ட மீன் கூட்டமாக போகுது. நமக்கு தான் பிடிக்க தெரியாது, ஏன்னா நிறைய போகுது. இவங்க அழகாக உட்காந்து துணி துவைச்சிட்ருக்காங்க. தண்ணிக்கு கரண்ட் இல்லை, அதனால் துணி துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு தான் இப்போதைக்கு. இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் உட்காந்து துணி துவைக்கணும் இருக்குது. தண்ணி ஆனால் போயின்னு தான் இருக்குது. சும்மா ரோட்டில் குறைஞ்சிச்சு, ஆனால் குறைஞ்சிட்டு லைட்டாக போயிட்டுருக்கு. நிறைய கூட்டமாக மீன் போகுது. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் தண்ணி அதெல்லாம் குறைஞ்சி எல்லா வீட்லேயும் தண்ணி போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட மட்டும் இங்கேருந்து அந்த வீடு. ஆமாம், இங்கே இது அது வரைக்கும் தான் தண்ணி. அது கண்டாலாம் தண்ணி இல்லை. தண்ணி ரோடுக்கு இதாகிடுச்சு. ஏன்னா தண்ணி ஏறுற இடம், அதனால் இங்கே மட்டும் தான் பிரிஞ்சு போகுது. அங்கெல்லாம் அவனுக்கு தண்ணி இல்லை, ஃப்ரீயாக தான் போகுது. இந்த இடம் அப்படியே இப்படியே பிரிஞ்சிடுது, 2 பக்கம் பிரிஞ்சிடுது. இங்கேருந்து வர தண்ணி வருது, அதனால் இந்த இடத்துல மட்டும் தண்ணி இருக்குது. செருப்புலாம் அடிச்சுட்டு போயிட்டு மிச்சம் இருக்குது. செருப்பெல்லாம் கழுவிட்டுருக்காங்க. ஒத்த செருப்பு தான் இருக்குது. மீதி போய் தேடிட்டு வரோம் எங்கன்னா முள்ளில் இருக்கா அப்படின்ட்டு. இவனை பாருங்க, இவனை அட்டகாசம் தாங்க முடியல. காலையிலேருந்து மீன் பிடிக்கிறான மீன், நான் ஒரே ஒரு மீன் கூட பிடிக்க முடியல இவனால். தண்ணியில் விட்றானோ, தலையை விட்றானோ, வந்துடுறானோ. எங்கள் பெட்டு எந்த ரேஞ்சில் கிடக்குதுறோம். ஏன்னா பெட்டுலாம் ஃபுல்லாகவே இதாகி போச்சு. அதேமாதிரி இந்த அழகழகாக வீடியோ எடுத்த ஜாதி மல்லி எப்படி இழுத்து பிடிச்சி கட்டிட்டோம். ஆனால் பிழைக்குமான்னு தெரியல. ஓரளவுக்கு இழுத்து கட்டியாச்சு. செம்பரு செடி எல்லாமே தண்ணி எல்லாம் வாடி போச்சு. எல்லா செடியுமே போயிடுச்சு. தண்ணி நிற்க எல்லாமே இதாகிடுது. இங்கேருந்து செம்பரு செடியெல்லாம் பிடிங்கினே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த செடியுமே இங்கே கிடையாது, நான் இழுத்து வச்சுருக்கேன். அதுவே காணாமல் போயிடுச்சு. அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. அங்கே இழுத்து வச்சு கட்டி வச்சுருக்கோம். எல்லாம் வதம் மாதிரி தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுன்னா சரியாயிடும். ஆனால் குறையலாம் நின்றுட்டே தான் செத்து போயிடும். இந்த செடி வாடி போச்சு எல்லாமே. எல்லாமே அப்படி தான் இருக்குது. பரவாயில்ல, இதை விட இன்னும் மோசமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. நமக்கு ஓரளவுக்கு தேவலாம், இந்த அளவுக்கு தான் இருக்குது. பிரச்சனை கிடையாது. சமாளிச்சு எல்லாம் கடந்து வர வேண்டியது தான். மாடு ஆடு கோழி நிறைய போயிடுச்சு. இறந்து போய் மிதக்குதான் மாடுலாம். ஏதோ கடவுள் நம்மளுக்கு இந்த ஏதாச்சும் விட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியது.